அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஏ திவாகர். நான் வந்து கடந்த 2023 நடந்தப்பட்ட எஸ்ஐயில் தாலுக் எஸ்ஐயாக செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோட வெற்றிக்கு முழுக்க காரணம் நம்ம அகாடமி தான். நான் வெளியில் எங்கேயுமே படிக்கவே இல்லை. நான் முழுசாக வந்து ஒரு வருஷம் நம்ம அகாடமியில் தங்கி படிச்சிருக்கேன். போன 2022 ஜூலை மாதம் நம்ம அகாடமிக்கு வந்தேன். அப்போ நம்ம அகாடமியில் சேர்கிறப்ப 2 ரூல்ஸ் இருந்தது. ஒன்று வந்து நம்ம அங்கே அட்மிஷன் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரணும். ரெண்டாவது இல்லைன்னா ஒரு சார் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பார். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணோன்னா அட்மிஷன் ஓகே. அப்போ வந்து எனக்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்டப்போ வந்து முன்னாடிலாம் நான் வந்து அந்தளவுக்கு படிக்கவே இல்லை. நான் உள்ளே வந்தப்போ சார் எனக்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்டார். 10 கொஸ்டின் கூட இல்லை, 4 கொஸ்டின் கேட்டார். 4 கொஸ்டினில் ஒன்று கூட ஆன்சர் பண்ணல. நான் ஆன்சர் பண்ணாதாட்டியும் தம்பி நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, ஆன்லைன் கிளாஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. நானும் ஓகே சார் அப்படின்ட்டு ஆன்லைன் கிளாஸ் போட்டுட்டு ஆன்லைனில் டெஸ்ட் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் டெஸ்ட் பேஜ் வந்து ஆஃப்லைனில் போடுறதுக்கு ஆன்லைன்லேயே போட்டுட்டு இருந்தேன். ஆஃப்லைனில் போடணும் அப்படின்னா திரும்ப அதே 2வது ஆப்ஷன் திரும்ப வந்தது. திரும்ப ஒரு 10 கொஸ்டின் கேட்பார். நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டெஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி சாரை வந்து பார்க்குறேன். சார் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னாரு. சரிங்க சார் கேளுங்க அப்படின்னு. சார் வந்து அதே மாதிரி 4 கொஸ்டின் தான் கேட்டார். ஆனால் இந்த தடவை வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, சார் கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடியே பாதி கொஸ்டின் கேட்கும்போதே வந்து என் வாயிலேருந்து ஆன்சர் வந்துருச்சு. அதனால் ஒரு 4 கொஸ்டினோட என்ன படிட்டார். சார் கேட்டுருக்கும் போதே சரி தம்பி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஐ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி வந்துட்டேன். நான் வெளியில் வேறு எந்த அகாடமியும் படிக்கிறேன், நம்ம கின்ஸ் அகாடமி மட்டும்தான் எனக்கு வந்து அதே மாதிரி படிச்சுட்டே இருந்தேன். ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தது, ஆஃப்லைன் டெஸ்ட் போட்டேன். இந்த தடவை வந்து தாலுக் எஸ்ஐயாக செலக்ட் ஆகிருக்கேன். இந்த வெற்றிக்கு முழுக்க நம்ம கின்ஸ் அகாடமி தான். நம்ம பேச்சுமுத்து ஐயா அவர் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் உரையை நான் முடிச்சுக்கினேன். நம்ம வெற்றி இது போல் எண்ணற்ற ஏழை பசங்களுக்கு வந்து ஐயா இன்னும் உதவிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஐயா போனோட வந்து ஒரு எல்லாத்தையும் கண்கலங்க வைத்த மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டார். அது முழுக்க உண்மை. இன்னும் எத்தனை நாளைக்கு என்னோடய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஐயா சொன்னாங்க. அது முழுக்க உண்மை. ஏன்னா இப்போ நம்ம ஐயா இருக்கும்போதே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அந்த வாய்ப்பை. டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் நல்லா படிங்க.